ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அவரைக்காய் அறுவடை பண்ணலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான அவரைக்காங்க. இது பச்சையிலே பார்த்தீங்கன்னா பர்பிள் அவரை பார்டர் கட்டினதுங்க. சூப்பரான அவரைக்காங்க. கலர் பாருங்க. மூக்குத்தி அவரை பாருங்க, விதைக்கு அப்படியே காஞ்சி போய் எடுத்தது பாருங்க. இப்படி இப்போ தொட்டாவே இது விதை வந்துருங்க. சூப்பரான விதைங்க இது. மூக்குத்தி அவரை வந்து பார்த்தீங்கன்னா விதை எடுக்கிறதும் ஈஸிங்க, முளைக்கிறதும் ஈஸிங்க. ஒவ்வொன்றுல பார்த்தீங்கன்னா 4 வருதுங்க, ஒவ்வொன்றுல பார்த்தீங்கன்னா 2 வருது, அந்த மாதிரி ஒவ்வொன்றுல 3 வருது, அந்த மாதிரி இந்த விதைங்க. மூக்குத்தி அவரை பார்த்தீங்கன்னா நிறைய விதைக்கு தாங்க ரெடி ஆயிடுது. நான் பறிக்கிறதே இல்லைங்க. இங்கே பாருங்க எப்படி முட்டை முட்டையா முட்டை முட்டையா எப்படி இருக்குது பாருங்க. பந்தல்ல இதுதாங்க நிறைய இடம் ஆக்கிரமிப்பு. காய் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக கொடுக்குதுங்க கொடி. எரு போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே செடி வந்து சூப்பராக இருக்குதுங்க. அதாவது பச்சை காம்பு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு காய் கொடுக்குங்க. இலை அதாவது பூ உதிராத நல்லா இப்படி பாருங்க, செடி அப்புறம் காயாவே இருக்குது பாருங்க. பரவாயில்லைங்க, இந்த அவரைக்காய்க்கு எனக்கு இந்த முறை பூ உதிர்வு பிரச்சனை வரவே இல்லைங்க. எல்லா வரையுமே அப்படியே கலந்து பறிக்கிறேங்க. நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே தட்டை கூடயே எடுத்துன்னு போயிடுறேங்க. இது பார்த்தீங்கன்னா பிங்க் பார்டர் கட்டின அவரைக்காங்க. இது சரியான காய் வைக்குங்க. ஒரு கொத்திலே பார்த்தீங்கன்னா 5 காய்ங்க. பச்சை அவரை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைக்கிறது இல்லைங்க. இந்த அவரையும் பர்பிள் அவரையும் பச்சை பார்டர் கட்டினதும் பார்த்தீங்கன்னா 5 காய் வருதுங்க. ஒரு கொத்துக்கு 5 காய் வருதுங்க. ஆனால் பச்சை அவரை மட்டும் ஒரு கொத்துக்கு 1 தாங்க வைக்குது. ஆனால் அது நிறைய காய் வைக்குதுங்க. பாருங்க என்னம்மா கலர் பாருங்க. பாருங்க விதைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. என்ன விதை பாருங்க, எவ்வளோ தெரிச்சா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. விதைக்குன்னு விட்டோம்னா காய் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படியே ஒரு பீக்கங்காய் இருக்குதுங்க, குட்டி பீக்கங்காய். அதையும் கட் பண்ணிக்கலாம். கொட்டை இது மாதிரி முத்திட்டு இருக்கிறத அப்படியே விதைக்கி விட்டுருங்க. ஏன்னா விதைக்கு நம்ம தனியாக விட வேண்டியதில்லைங்க. பாருங்கள் பர்பிள் பார்டர் கட்டினது பாருங்கள் எப்படி விதைக்கு பாருங்க ரெடியாக ஒரு கொத்தியே ரெடியாக இருக்குது பாருங்க. பாருங்க இப்படி காஞ்சி போயிருக்குது பாருங்க காய். இந்த மாதிரி காய வச்சு தாங்க விதை எடுக்கிறேன். பாருங்க மூக்குத்தி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பூராமே விதைக்கே இருக்குது பாருங்க. இந்த மூக்குத்தி அவரை இன்னைக்கு நிறைய காய் இருக்குதுங்க. மூக்குத்தி அவரை நான் மூக்குத்தி அவரை வந்து இன்னைக்கு பறிக்க தாங்க போகிறேன். ஏன்னா மூக்குத்தி அவரை பறிக்கிறது தாங்க இன்னைக்கு ஒரே குறிக்கோள்னு இன்னைக்கு அறுவடைக்கு வந்தேங்க. ஏன்னா நிறைய ஏமாற்றிட்டு பூரா விதைக்காயிடுதுங்க. அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காத இந்த மூக்குத்தி அவரை தேடி பறிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு டைம் இருக்குதுங்க. டைம் இருக்கிறதுனால இன்னைக்கு இதை அறுவடை பண்ணிடலாம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு மூக்குத்தி அவரைக்குமே இன்னைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேங்க. இன்னைக்கு நிறைய விதைக்கு இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா போதும் விதைக்கின்ட்டு அறுவடை பண்ணுறேங்க. ஆனால் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ காட்ட முடியாதுங்க. ஏன்னா இது நிறைய காய் இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் கட் பண்ணிடுறேங்க மூக்குத்தி அவரையை. ஏன்னா உங்களுக்கு மூக்குத்தி அவரை மட்டும்தான் அப்புறம் காட்ட வேண்டியதாக போயிடுங்க. மற்ற காய் அறுவடை என்னால் காட்ட முடியாதுங்க. நல்லா இலசுங்க. கலக்கொட்டை தூள் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்குதுங்க. இந்த மூக்குத்தி அவரை நிறைய நேரம் ஆயிடுச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி தாங்க எடுத்தேன். மூக்குத்தி அவரையும் முள்ள முடிச்சுட்டேங்க. மூக்குத்தி அவரை ஏன் உங்களுக்கு சரியா என்னால் காட்ட முடியலன்னா அது கொஞ்சம் கொடிக்குள்ளே உள்ளே போய் மறைஞ்சிக்குதுங்க. தெளிவாக உங்கள் கேமராக்கும் காட்ட முடியறது இல்லைங்க. அதனால தான் அதை அறுவடைக்கு நான் சரியாக காட்டுறதே இல்லைங்க. இந்த மாதிரி வெளியே இருந்துச்சுன்னா நம்ம பறிச்சுக்கலாங்க. உள்ளே இருந்துச்சுன்னா அதை எடுக்க முடியறது இல்லைங்க. கேமரா வந்து இலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைச்சிக்குதுங்க. ஆட்டை கொடுத்த பின்னாடி இப்போ செடி நல்லா மறுபடியும் வந்து குரோத் நிறைய ஆகுதுங்க. பூவும் நல்லா எடுக்குதுங்க.
பச்சை அவரை 4 பேக் வச்சதுனால கொஞ்சம் அறுவடை பச்சை அவரை தாங்க ஜாஸ்தி வருது. அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொடிங்களை கொஞ்சம் அதிகமாக தான் போடலான்ட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த முறையே காய் அதிகம் தாங்க, இருந்தாலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடியோக்குன்றதுக்கு வேண்டி பேக் இன்னும் மற்ற அவரையும் 3 பேக் 4 பேக் போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. ஒவ்வொரு அவரையுமே 4 பேக் போட்டு விடலான்னு இருக்கிறேங்க. அதாவது ஒரே அளவுக்கு காய் வைக்க முடியல, அதனால அந்த மாதிரி போட்டு விடலாமான்னு ஒரு பிளான் போட்டிருக்கிறேங்க. பார்க்கலாம் அடுத்த வருஷத்துக்கு எப்படி வருதுன்னு தெரியல. இந்த வருஷம் இப்படி காய் வரும்னு நான் எதிர்பார்க்கலைங்க. முறையாக ட்ரை பண்ணி முறையே நம்மளுக்கு வந்து சூப்பரான வெற்றிங்க. பாருங்க பொல்லங்க பாருங்க சூப்பராக தொங்கிட்டு இருக்குது. நல்லா இலை பொல்லங்காங்க. அப்படியே பந்தல் மேலே தட்டை வச்சுட்டேங்க, கையில் தூக்கி நம்மளால அறுவடை பண்ண முடியலைங்க. இப்போ இளம் பொல்லங்காவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிஞ்சு நிறைய போட்டிருக்குதுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த அறுவடை வந்துட்டே தாங்க இருக்கும். அதுதான் நான் சொல்கிறது என்னென்னா, மாடித்தோட்டத்தில் நம்ம காய் பறிக்கணும்னு ஆசை வைக்கும்போது நம்ம வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு விதையை நட்டு விட்டுட்டே இருக்கணுங்க. அப்புறம் பேக் காலியானால் நம்ம பிடிங்கி நட்டுக்கலாங்க. நான் அப்படி தான் வந்து மாடித்தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுங்க. அதாவது அதுக்குன்னு தனியாக நான் வந்து பேக் ரெடி பண்ணி ஒவ்வொரு தடையும் தனித்தனியாக விதை போடுறது இல்லைங்க. விதையை ஊனி விட்ருவேன். டபுள் கலரையும் காஞ்சி போயிருக்குது. விதையை ஊனி விட்ருவேன், பேக் காலி ஆச்சுன்னா பிடிங்கி நட்டு விட்ருவோங்க. கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்திரி விதை எடுத்தது உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா காய வைக்கும் போது 1 2 வந்து கீழே சிந்திருச்சுங்க. அதை பெருக்கி வாரி ஒரு பேக்கில் கொட்டி விட்டேங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக நாற்று முளைச்சிருக்குதுங்க. பாருங்க சும்மா கொட்டி விட்டேங்க, எப்படி அழகாக முளைச்சிருக்குது பாருங்க. சிகப்பு வெண்டைங்க, பீன்ஸு சிகப்பு வெண்டை வீடியோவில் காமிச்சிருப்பேங்க. பீன்ஸு பாருங்க சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்க. அதில் தக்காளி நாற்றும் அழகாக முளைச்சிருக்கு பாருங்க. சிகப்பு லாங் பீன்ஸும் நட்டம் பாருங்க, உங்களுக்கு முளைச்சதை காட்டுறோம் பாருங்க. தக்காளி செடி நட்டு விட்டுருந்தோம் பாருங்க, இப்போ சூப்பராக பாருங்க 4 செடி முளைச்சிருக்குது பாருங்க. இது பிடிங்கி நடணுங்க. இங்கே பாருங்க அப்படியே லைனாக பொல்லங்க பிஞ்சு பாருங்க, சூப்பராக வச்சுட்டு போயிருக்குது பாருங்க. லைனாக வச்சுட்டு போயிருக்குது பாருங்க. பாருங்க அப்படியே லைனாக இருக்குது பாருங்க, ஒரே காம்பு இல்லாத காய் பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு ருசி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தாங்க காய் எதிர்பார்க்க முடியும். இதுவுமே பாருங்க வெள்ளை லாங் பீன்ஸ் பாருங்க, அழகாக விதைக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. இந்த விதையும் நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. சூப்பரான காய்ங்க இதெல்லாம். பாருங்க டபுள் கலர் ஆகிற பாருங்க, விதைக்கு அழகாக ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நல்லா காஞ்சி தாங்க விதையெல்லாம் எடுத்து வைக்கிறேன். என்னென்ன காய் இருக்குதோ அப்படியே லைனாக பறிச்சுட்டு போகிறேங்க. சிறகாய் வரையும் பார்த்தீங்கன்னா இலசு 2 காய் பறிச்சுக்கலாங்க. 2 காய் இல்லைங்க, ஒரு 5 6 காய்க்கு மேலே பறிக்கிறேங்க. நிறைய பிஞ்சு எடுத்து இப்போ நல்லா காய் வச்சுட்டே இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா சூப்பரான காய் பாருங்க. இது பாருங்க பீக்கங்க, குட்டி பீக்கங்க. இதுவும் இது பார்த்தீங்கன்னா மெழுகு பீக்கன்கள். இந்த மெழுகு பீக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இப்போ இது விதை வந்து ஸ்டாக் இல்லைங்க. இது வந்து இதுக்கு மேலே விதைக்கி விட்டு நான் எடுத்து உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்க. இப்போ புதுசாக வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஐட்டம் சேர்த்துருக்கேங்க. வெள்ளை குண்டு கத்திரிக்காயும், அதாவது பல்ப்பு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் செரி டொமேட்டோ சேர்த்துருக்கேன். வானம்பேத்தா மிளகாய் சேர்த்துருக்கேங்க. 3 வெரைட்டி இப்போ புதுசாக சேர்த்துருக்கேங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் செக் பண்ணுங்கள். பாருங்க சும்மா நல்லா இலசாக இருக்கும்போது பறிச்சிக்க வேண்டியதாங்க. அதனால் இதை மட்டும் நான் வந்து வீடியோ எடுக்க முடியறது இல்லைங்க என்னால். ஏன்னா இது முத்தியதுன்றதுனால நான் வந்து அப்பப்போ கைக்கு கிடைக்கும் போது நான் பறிச்சிருவேங்க. காய் பார்த்தீங்கன்னா அடியிலேருந்தே காய்ங்க. இது விதைக்க ரெடி ஆயிடுச்சு. காய் பறிக்கும் போது முத்திருச்சுன்னா விட்டுருங்க, அப்படியே விதைக்க ரெடி ஆயிடுங்க. இதுவுமே விதைக்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க. விதை அப்படியே காஞ்சி போயிட்டு இருக்குது பாருங்க. இன்னைக்கு வந்து விதைக்கும் அப்படியே அறுவடை பண்ணுறேங்க. உங்களுக்கு அப்படியே விதைக்க அறுவடை பண்ணுறதையும் காட்டுறேங்க. பாருங்க எல்லாம் விதைக்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சிறுகாவல் பாருங்க விதைக்கு அழகாக காஞ்சிருச்சுங்க.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க விதை. சிறகாவரைக்கு வேண்டி நிறைய பேர் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. கேட்லாக்ல ஆட் பண்ணுறேங்க, பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லாவே காஞ்சி வருதுங்க, அதனால பார்த்தீங்கன்னா நிறைய விதை இப்போ எடுக்க முடியுங்க. விதையும் உங்களுக்கு வந்து நான் கடைசியாக கட் பண்ணி ஒரு காயை வந்து கட் பண்ணி காட்டுறேங்க. பாருங்க, காஞ்சிட்டு இருக்குது பாருங்க. எல்லாமே சிறகாவரை தாங்க பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க காய். டமாட்டாவரையும் பாருங்க, அழகாக விதைக்கு ரெடி ஆகுது பாருங்க. எல்லாமே விதை முத்திக்கிச்சு. அப்படியே இலசா இருக்கிறத மட்டும் பறிக்கிறேங்க, மற்றதை பார்த்தீங்கன்னா விதைக்கு அப்படியே விட்டுறாங்க. இந்த மாதிரி விதை காஞ்சதையுமே நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. பாருங்க, லாங் பீன்ஸினுடைய கொடி பாருங்க, என்ன அழகா ஏறி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க கொடி. அழகா பச்சை லாங் பீன்ஸுங்க, சூப்பராக பாருங்க காய் பாருங்க வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மூக்குத்தி அவரையும் எங்கே பார்த்தாலும் மூக்குத்தி அவரையாக தாங்க இருக்குது. ஏன்னா மூக்குத்தி அவரை பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேக் போட்டு விட்டுருக்குறேங்க, அதனால நிறைய காய்ங்க இது. எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிச்சதுங்க, அதனால பார்த்தீங்கன்னா நட்டு நட்டு வச்சுட்டுங்க. இந்த கிள்ளாவே நல்லா அழகா கிள்ளிடலாங்க. வச்சுட்டு வந்துடுறேன். பாருங்க பீக்கங்க பாருங்க, பிஞ்சு பீக்கங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. விதைக்கும் பார்த்தீங்கன்னா லென்த்து பீக்கங்க பாருங்க, விதைக்கு எப்படி அழகா ரெடி ஆகுது பாருங்க. லென்த்து பீக்கங்க விதைக்கு அழகா ரெடி ஆகுது. நெய் மிளகாவும் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். ஒரு தட்டு நிறைய சிறகா வரீங்க, ஒரு பீக்கங்காய், ஒரு புடலங்காய், கொடி தட்டைக்காய்ங்க இது. பீன்ஸுங்க, பீன்ஸு, லைப்ரியா தக்காளி, மூக்குத்தி அவரை பாருங்க. இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ மூக்குத்தி அவரை இன்னைக்கு பறிச்சுட்டு இருக்கிறேங்க பாருங்க. பச்சை அவரை, டபுள் கலர் அவரை, பச்சையிலே பர்பிள் பார்டர் கட்டின அவரை, 3 அவரையுமே இதில் இருக்குதுங்க. இன்னைக்கு வந்து நம்ம எத்தனை அவரை அறுவடை பண்ணியிருக்கோம்னா, இதில் 3 அவரை இருக்குதுங்க. சிறகவரையோட 4ங்க, சிறகவரை 4ங்க, மூக்குத்தி அவரை 5ங்க. மொத்தம் 5 அவரை இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து காய் கொடுத்துருக்குதுங்க. சூப்பரான அறுவடைங்க. விதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கங்காய், பச்சையிலே பர்பிள் பார்டர் கட்டினது, பச்சை கொடி அவரை, சிறகு அவரை, டபுள் கலர் அவரை, மூக்குத்தி அவரைன்னு எல்லா விதையுமே பார்த்தீங்கன்னா விதைக்கும் எடுத்து வச்சிருக்கிறேங்க. சூப்பரான காய்கள். உண்மையிலே இந்த மூக்குத்தி அவரை பாருங்க, கலர் என்னமா கலர் பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க கலர். லைப்ரியா தக்காளியாக இருக்கட்டும், சிறகு அவரையாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க காய்ங்க. சிறகு அவரைனா டேஸ்ட்டு சூப்பருங்க. அந்த ஃப்ளேவராக இருக்கட்டும், வாசனையாக இருக்கட்டும், சமையலில் நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு ஆத்ம திருப்தின்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த சிறகாவரை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குதுங்க இந்த காய். சூப்பரான அறுவடை. வாங்க சிறகாவரைக்கு எப்படி விதை இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நானுமே இதை வந்து ஆவலோட இருக்கிறேங்க, இது எப்படி விதை இருக்குன்னு பார்க்க. ஒரு விதையை கட் பண்ணிட்டுனா இல்லைன்னா சிறகாவரை பாருங்க, விதை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இப்படிதான் விதை வருன்றது இப்போதாங்க தெரியுது. அருமையாக இருக்குது பாருங்க விதை. முத்து முத்தான விதைங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் திங்கக்கிழமை வருங்க பாருங்க. பாய்.